கார்த்திக் ரேவதி கதையில் செப்டம்பர் 12 நாளைக்கான ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரொமோ ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அலசி பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம துர்காவுக்கும் நவீனுக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பரமேஸ்வரி வீட்டில். நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, நேராக நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டில் எல்லோரும் எங்களை தேடுவாங்க, அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ எல்லோரும் பார்த்து பத்திரமா கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு ஒரு காரில் ரேவதியை கூட்டிகிட்டு அவங்க மச்சினிச்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு காரில் நம்ம மயில் வந்துட்டு அவங்க மனைவியையும் அவங்க மாமனாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக போயிட்டு அங்கே இறங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்க வந்த அந்த ஆட்கள் எதிர்த்த மாதிரி வரதை பார்த்துடுறாங்க நம்ம கார்த்தி. உள்ளே போன உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட அதை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நல்லா படித்து பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா படித்து பார்த்தேன் மாப்பிள்ள, அவங்கள பார்க்கும் பொழுது நேர்மையானவங்கள மாதிரி தான் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்போ உடனே கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது இவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டானே, இவன் வந்து வர்றதுக்குள்ளேயும் இந்த விஷயமே தெரியாத அளவுக்கு பண்ணிடலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்துக்கு வந்து இப்படி பண்ணிட்டானே, இப்போ எப்படி இவங்கிட்டேருந்து சமாளிக்கிறது, இவங்க சும்மா இருக்க மாட்டானே, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, இங்கே ஏதோ நடந்திருக்கு, சந்திராவுடைய முகமே சரியில்லை, ஒருவேளை நம்ம இல்லாத நேரமாக பார்த்து அத்தைக்கிட்ட ஏதோ சொல்லி இவங்க ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதே போல் கார்த்தி வந்துட்டு யோசிச்சுட்டு மாடியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அதே மாடிக்கு வந்துட்டு மயில் வாகனம் வராரு. என்ன சகலை யோசனையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க அத்தை வந்துட்டு நாம் இல்லாத நேரத்தில் ஏதோ ஆசிரமத்துக்கு வந்துட்டு சொத்துக்களில் பாதி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை நினைக்கும் பொழுது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. என்ன சகலை திடீர்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிற, ஒருவேளை சின்னத்தை ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சந்தேகத்தில் இல்லைங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன், அந்த சிவனாண்டி தான் சின்னத்தைக்கிட்ட சொல்லி ஏதோ பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தாக்க அத்தை தான் வந்துட்டு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்களே, அவங்க தான் நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மயில் சொல்கிறாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக என்ன ஏதுன்னு நாம் வந்துட்டு விரிவாக பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட. நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நவீனுக்கும் துர்காவுக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்கிறாங்க. செஞ்சுட்டு அந்த இடத்துல நல்லா பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு துர்காவை வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது துர்கா சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா வேணாக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்தந்த நேரத்தில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை வந்துட்டு கையில் பால் சோம்பெல்லாம் கொடுத்து அந்த ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே நவீன் வந்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட தன்னுடைய மனைவிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சீன் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ரேவதி திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே துர்காவோட ரூமுக்கு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஞாபகம் ரேவதிக்கு வந்துடுது. நமக்கும் வந்துட்டு எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகி இந்த சாந்தி முகூர்த்தங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை அவங்களே வந்துட்டு அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிற மாதிரி சில விஷயத்தை வந்துட்டு பூ பழம்லாம் போட்டு செட் பண்ணி அந்த ரூமுக்கு அலங்காரப்படுத்துகிறாங்க ரேவதியை அலங்காரப்படுத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னா, புதுசாக சாரீ எல்லாம் கட்டிக்கிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு கிளம்பி ரெடியாக இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, நேராக ரூமுக்கு வராரு. வரும்பொழுது பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்துட்டு பால் எடுத்துகிட்டு கையில் நேராக அந்த ரூம்குள்ளே வராங்க. வரும்பொழுது கார்த்திக் வந்துட்டு உள்ளே இருக்கவர் ரேவதியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, ரேவதி இந்த கோலத்தில் இருக்கா, என்னாச்சு இவளுக்கு, நல்லா தானே இருந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ உடனே ரேவதி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த பால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஏன் வேணான்னு சொல்கிற, உனக்காக தானே புருஷா ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன், இந்த பாலில் நிறையா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ரேவதி வந்துட்டு கட்டாயமாக சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கிட்ட.
கார்த்தி சொல்வாங்க, "இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு அதுவே போதும். எனக்கு இந்த பால்லாம் வேணாம். நீயே சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. "நீ ஏன் இந்த பாலை சாப்பிட்றதுக்கு இப்படி மறுக்கிற?" அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. "இதோ பாரு ரேவதி, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் என்ன இது? இதெல்லாம் யாரை கேட்டு நீ அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ண?" அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்துட்டு ரேவதி கிட்டே கேட்பாங்க. அப்போது ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்த்த மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க ரொமான்ஸாக. அப்போது, "இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நடக்காதா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த பாலை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. அவங்கள ஒரு கற்பனையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, "இதோ பாரு ரேவதி, நீ தேவையில்லாத விஷயத்த நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, உன்னோட ஃப்யூச்சர் இருக்குது. அதை பற்றி மட்டும் நீ யோசி. உன்னோட ஃப்ரெண்டு கூட போயிட்டு வெளிநாட்டில் எப்படி உன்னோட வேலையை வந்துட்டு ரன் பண்ணலாம், அதன் மூலிமா எப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பாரு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ஏதேதோ விஷயங்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்கிற வேலை வச்சுக்காத" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, "இதோ பாரு, நான் ஒன்றும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கலை, தேவையுள்ள விஷயங்களை பற்றி தான் யோசிக்கிறேன். இது வந்துட்டு என்னுடைய லைஃப் மேட்டர். என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறது தவறா?" அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டே கேட்குறாங்க. "நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை என்கிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கடைசியில் உனக்கு அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் உன்னால் தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு இருக்காது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே நான் உன்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ரேவதியோட முகம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சோகமாகுது. இருந்தாலும் ரேவதி வந்துட்டு வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. காமிச்சிக்காக கார்த்திகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, "இதோ பாரு, இன்னும் 1 மாதத்தில் உன் மனசை நான் மாற்றி காமிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே போல் கண்டிப்பாக நான் உன் மனசை மாற்றி காமிப்பேன். அதுக்கப்புறமா உன் விருப்பத்தோடையே இந்த விஷயங்கள்லாம் நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த பாலை ரேவதியே குடிச்சிட்டு அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு எப்பவும் போல் தனியாக வந்துட்டு போயிட்டு தூங்குறாரு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.